மக்களே வணக்கம். அதாவது பொருளாதாரம் இப்போ உங்களுக்கு தெரியும், ரெசஷன் போயிட்டு இருக்கு. ஜாப் மார்க்கெட் பயங்கரமா அடி. இதுல இந்த இஸ்ரேல் ஈரான் போர் அதாவது முடிய போது எல்லாருமே ஒப்பந்தம் பண்ண மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா பயங்கரமா அணு ஆயுத இதெல்லாம் தயாரிக்கிற இடத்தெல்லாம் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு நிறைய மக்கள் 70 பேர் 80 பேர்னு இறந்துட்டாங்க. ஸோ இந்த போர் இப்படியே கண்டினியூ ஆனால் இந்தியாலையுமே பொருளாதாரம் பயங்கரமா அடி வாங்கும். ஏன்னா நம்ம இந்த ஆயில், டீசல், பெட்ரோல்லாம் அங்கே ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம். ஸோ அங்கேருந்து தான் வருது. அவங்கெல்லாம் தான் மெயின். ஸோ அங்கே போர் பதட்டம் காரணமாக நமக்கு பெட்ரோல் டீசல் விலை அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி நம்மள பொருளாதாரத்தில் நிறைய பொருட்கள் தங்க விலை இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா ஸ்டேபிளாக இல்லை எக்கனாமிக். அதனால் இந்த போர் பதட்டம் குறையணும். இதனால் ஓவரால் ஜாப் மார்க்கெட்டுமே அடி வாங்குது. இப்போ முடிச்சுட்டு அப்கமிங் மே மந்த் முடிச்சுட்டு வர இளைஞர்களுக்குலாம் என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னே தெரியல. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது பெரிய கேம்பஸ் தமிழ்நாட்டிலேயே, அங்கேயே ஒரு 50% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப இதாக இருக்குது. நீங்களும் வேண்டியிருங்க, கண்டிப்பாக இந்த போர் பதட்டம் நிற்கணும், அவங்க சண்டை போட்டுக்கூடாது. அதனால் பாமர மக்கள் நிறைய பேர் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான இருக்குது. ஸோ இதெல்லாம் சரியாகணும், கண்டிப்பாக சரியாகும். அதுக்கான பிரார்த்தனைகள் நம்ம எல்லாருமே பண்ணிக்குவோம். நன்றி.